விண்வெளி நாயகா ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ இப்போ. ஹாய். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா தக் லைஃப் மூவியோட ரிவ்யூ. தக் லைஃப் நான் ஒரு பயங்கரமான ஒரு சினிமா பார்க்க போறேன்னு நினைச்சிட்டு உள்ள போனேன். எனக்கு ஒரு பயங்கரமான சினிமாவை காட்டிட்டு ட்விஸ்ட் வந்து கதையில ட்விஸ்ட் இல்ல, படம் பார்க்க வந்த எங்களுக்கு தான் ட்விஸ்ட். சிம்பு, மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் இந்த மாதிரி ஒரு 3 பெரிய ஜாம்பவான ஒரு படத்துல சேர அந்த படம் எப்படி இருக்கும்ட்டு நம்ம ஒரு விஷுவல் இருக்கும். அஸ் சினிமா லவரா நம்ம இன்னும் அதை நினைச்சு பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும். பட் இந்த படத்துக்கு நான் விஷயம் இந்த எக்ஸ்பெக்டேஷனே வேலை. ஐ மீன் ரொம்ப ஹைப்லாம் ஆகல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 ஜாம்பவான் சேரும்போது அந்த படம் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் என்னன்னா இந்தியன் 2 கூட ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். இந்தியன் 2லயாச்சும் ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்த அதுல சொல்ல வராங்க. பட் ஸ்கிரீன் பிளே and the duration of that film and somewhat it does not work well. But Thug Life அப்படின்னா Thug Life அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சட்டையை துவச்சி போட்டு அதை அடிச்சு யூஸ் பண்ணி அது வெளுத்து போய் தூக்கி போட்டு புது சட்டை வாங்குற லெவலுக்கு இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்துருச்சு. இவரு மணிரத்னம் என்ன பண்றாங்க, எனக்கு அந்த வெளுத்து போன சட்டை தான் வேணும், அதுதான் நான் போடுவேன் அப்படின்ட்டு அதை வாங்கியிருக்காரு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஆனா இந்த படத்தோட சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது. விவேகம், செக்கச்சவந்தவானம், அவரு படமே செக்கச்சவந்தவானம், விவேகம், நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது. இப்போ ஒரு சினாரியோ இருக்கு, அந்த சினாரியோ நிறைய படத்துல எடுத்து வச்சிருப்பாங்க, ஓகே. பட் ஆனா அந்த மாதிரி ஒரு சினாரியோ ஹேண்டில் பண்ணும்போது அஸ் அ டேரக்டரா இந்த மாதிரி ஒரு சினாரியோ எந்தெந்த படத்துல வந்திருக்கு, அந்த படத்துல விஷுவல் எப்படி இருக்கு, இந்த சிச்சுவேஷன் அந்த படத்துல இருக்கிற மாதிரி இந்த படத்துல இருக்கக்கூடாது, கொஞ்சம் வேற மாதிரி எடு அப்படின்ட்டு ஒரு ஒரு சின்ன பையன் கூட யோசிப்பான். படம் பத்தி தெரியாதவங்க கூட அதை கொஞ்சம் யோசிப்பான்னு நான் நினைக்கிறேன். பட் பெரிய ஜாம்பவான் மணிரத்னம் அதை யோசிக்கலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியே விவேகத்தோட ஒரு 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 விஷுவல அப்படியே அப்படியே இருக்கு. என்ன அதுல அஜித், இதுல வந்து கமல், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டேன். சரி, ஓகே, ஒரு மாதிரி லேகா ஸ்லோவா இருக்கு. பட் எனிவே சில படம்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட சில பேர்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் தி செகண்ட் ஹாஃப், மேசிவா இருக்கும், பயங்கரமா இருக்கும் நினைச்சா செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேல. செகண்ட் ஹாஃப்ல வந்து விவேகம் வருது, 7ஆம் அறிவு போதி தர்மன் வராரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து விவேகம் வருது, 7ஆம் அறிவு போதி தர்மன் வராரு. நிறைய பாட்டு எல்லாம் படத்துல இல்ல. அப்ப என்னத்துக்கு நீங்க பாட்டு எடுக்கிறீங்க, என்னத்துக்கு அந்த பாட்டு? அதுக்கப்புறம் ட்ரெய்லர்ல வந்து விண்வெளி நாயகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஒண்ணு வரும். விண்வெளி நாயகா அது கேட்கவே அப்படி இருக்குது, பயங்கரமா இருந்துச்சு அது கேட்கும் போது. பட் அதெல்லாம் யூஸே பண்ணல படத்துல. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விண்வெளி நாயகா அப்படின்ட்டு ஒண்ணு வருது, அது சுஜிஹாசன் வாய்ஸ்ல வருது. அது செட்டே ஆகல. நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒண்ணு மாதிரி நல்லா இருக்கு, பட் ஆனா படத்துல எல்லாம் நல்லா இல்ல. அந்த வாய்ஸை கேட்கும் போது எடுத்து ஏதோ பொழந்து அடிச்சிடலாமான்னு தோணும். எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் இந்த படத்தை பார்த்துட்டு. நான் ஒரு அழுத பழசான ஸ்டோரி, அதை அப்படி டிங்கரிங் பண்ணி மாத்தி எடுத்தா கூட பரவாயில்ல, அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இது இந்த ஐயா வந்து இந்த கதை கமல்கிட்ட வாங்கி இவரு அதுல ஒர்க் அவுட் பண்ணிக்க. இதுல என்னடப்பா ஒர்க் அவுட் பண்ணிக்கினீங்க? த்ரிஷா கேரக்டர் எல்லாம் என்னத்துக்கு இருக்குன்னே எனக்கு தெரியல. இல்ல த்ரிஷா வேற நிறைய பிரஸ் மீட்ல நீங்க ட்ரெயில பாத்துட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க, பட் என்ன படத்துல வேற மாதிரி இருக்கும், நீங்க அதை பாருங்க அப்படின்னு. என்ன வேற மாதிரி இருக்கு, என்னடா கதை இது? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமல் அடிச்சுக்கிறாரு த்ரிஷாக்காக, செகண்ட் ஹாஃப்ல எஸ்டிஆர் கமல் அடிச்சு போட்டு இவன் த்ரிஷாவை தூக்குறான். பார்த்தா கமல்ஹாசன் வந்து விவேகம் படத்துல இருந்து தலை விடுதலை அப்படின்ற மாதிரி ஏஞ்சி வர்றாரு. அப்புறம் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, சிம்பு செத்துறாரு, படம் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. த்ரிஷாக்கு என்னடா வினய் தாண்டி வருவைய மாதிரி ஒரு 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 பேரு சிம்புவும் திட்டுறாங்க. எப்ப 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆடியன்ஸ் காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை கொடுத்துட்டீங்கடா. என்னடா அதே மாதிரி இந்த படத்துல இருக்கிற கேஸ்டிங், யாருமே இந்த படத்துல எதுக்கு இந்த கேஸ்டிங் எல்லாம் இருக்குன்ற மாதிரி இருக்கு. இந்த படத்துல அசோக் செல்வன் எதுக்கு வராருன்னே தெரியல, அவர் யாருன்னே தெரியல. அவர் அப்பா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நீ யாருன்னு எனக்கு தெரியல, உங்க அப்பனை பத்தி எல்லாம் எனக்கு எதுக்குடா அந்த மாதிரி இருக்கு. ஐஸ்வர்யா லட்சுமியா அவங்க வராங்க, அவங்களும் எதுக்கு இருக்காங்க? த்ரிஷாவே எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க போர்ஷனே தூக்கி இருக்கலாம், த்ரிஷாவே இல்லாம கூட எடுத்துருக்கலாம். கேங்ஸ்டர் படம்னா சில டெம்ப்ளேட் இருக்குதான் செய்யும். பட்
இது என்னன்னா திஸ் ஃபிலிம் டைரக்டர் பை மணிரத்னம்ங்க, கமலுங்க, சிம்புங்க, ஆக்சுவலா 3 பேருமே ஒரு டைரக்டருங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு இப்படி ரிலீஸ் பண்றாங்கன்னு எனக்கு அது புரியல. ஓகே எடுத்துட்டாங்க, காசு செலவு பண்ணா இருக்கு. பட் என்னன்னா ஒன்னும் புரியல எனக்கு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? Okay, if someone asks me whether I can go and watch Thug Life na, please save that money. வேற ஏதாவது மூவி ரிலீஸ் ஆகும், அந்த படம் போய் பாருங்க. Thug Life is a குப்பை மூவி. அதுல ஒண்ணுமே இல்ல. அதுக்கு பதிலு இந்தியன் டு ஓடிடில இருக்கும், உட்காந்து அதுவே 3-4 வாட்டி பார்க்கலாம், அதுவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வச்சுட்டாங்க. என்னன்னா ஒரு கேவலமான படத்தையே இதுக்கு அந்த படமே நல்லா இருக்கே பாக்குற மாதிரின்ட்டு அந்த மைண்ட் செட்டை நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மனசு இல்லனாலும் அதான் நேசம். கடைசியில படம் முடியும் போது ஒரு விண்வெளி ஆக்சுவலா அது விண்வெளி நாயகன், அதுவே எனக்கு புரியல. விண்வெளி நாயகன் என்ன? விண்வெளி நாயகன் உலக நாயகனே அவர் வேணான்ட்டாரு, அப்புறம் என்ன விண்வெளி நாயகன்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. சோ அந்த படம் பத்தி பேசணும்னு இருந்தேன் அண்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி கூட போடலாம். So this is what this video. So thank you so much for watching this video. Bye.